வணக்கம் நண்பர்களே. ஏற்கனவே 2023 கேட்ட டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி டாப்பிக்கில் நம்ம 15 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் சில கொஷின்ஸ் பார்க்கலாம். இப்போ இதில் பாருங்கள், 16வது கேள்வி. ஒரு ஆய்வகத்தில் ஒரு குறிப்பிட்ட சோதனையில் பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை மணிக்கு 2.5% வீதம் அதிகரித்து வருகிறது. ஆரம்பத்தில் பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை 5,05,600 இருந்தால் 2 மணி நேர முடிவில் பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை எவ்வளவு? நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி 2 ஆண்டு முடிவில் இல்லை 2 மணி நேரம் முடிவுலாம் கேட்குறாங்கன்னா 2 அப்படிங்கிற நம்பரை பேஸ் பண்ணி கேட்குறாங்கன்னா அந்த கொஷின்ஸுக்கு எப்படி போகிறதுன்னு ஏற்கனவே ஒரு 15 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். அதில் உங்களுக்கு நேரம் ஐடியா தெரிஞ்சிட்டு இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2.5% கரெக்டாக. அப்போ 2.5%னா 2.5/100. இதில் நம்ம பின்னமாக மாற்றணும், புள்ளி இல்லாமல் மாற்றணும்னா ஒரு புள்ளியை எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே புள்ளிக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்குது. அப்போ இது 25 ஆகிடும். இங்கே ஒரு 0 சேர்ந்துடும் கரெக்டாக. 25 4 25 100 இந்த 0. அப்போது நம்ம என்ன எழுதுவோம்? பி எழுதுவோம், ஏ எழுதுவோம். பிங்கிறது இங்கே கீழே இருக்கிற நம்பர் 40, ஏங்கிறது இந்த 40ம் மேலே இருக்கிற நம்பரும் சேர்ந்தது. அப்போ 41 கரெக்டாக. 2 வருஷம், அதாவது இங்கே 2 மணி நேரம்னு சொல்லியிருக்கிறதால என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணுறோம். 40 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 1600 கரெக்டாக. 41 ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா 1681. இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது 5,05,600 அப்படிங்கிறது அசல் கரெக்டாக. அசல்னால் அந்த முதல்ல எவ்வளோ இருந்துச்சுன்னு. அப்போ 1600 பங்குன்றதால டிவைடில் 1600. நமக்கு 2 மணி நேரம் கழிச்சு அப்படிங்கிறதால இன்ட்டு 1681. பாருங்கள், 0 0 0 0 கேன்சல் ஆகிடும். நீங்கள் டைரெக்டாக 16 அடித்தாலும் ஓகே தான், இல்லை 4 நாளாக கேன்சல் பண்ணிங்க அப்படின்னாலும் ஓகே தான். நம்ம 4 நாளாகவே கேன்சல் பண்ணலாம். 4 நாள் 16, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1 நாள் 4 மீதி 1, 2 நாள் 8 மீதி 2, 6 நாள் 24 மீதி 1, 4 நாள் 16. மறுபடியும் 4ஆம் வாய்ப்பாடு 1 நாள் 4, 3 நாள் 12, 1 நாள் 4 மீதி 2, 6 நாள் 24. அப்போ 316 இன்ட்டு 1681 பெருக்குனா முடிஞ்சிடுச்சு. பெருக்குனிங்கன்னா 5,31,196 கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ சரிங்களா. ஸோ அந்த முன்னாடி 15 கொஸ்டின் பார்த்துருந்தீங்கன்னா இது உங்களுக்கு எளிமையாகவே புரிஞ்சிடும். 17வது கேள்வி. ஒரு இருசக்கர வாகனத்தின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன் ரூபாய் 70,000 இருந்தது. அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 4% குறைகிறது எனில் அதன் தற்போதைய மதிப்பை காண்க. இது ஏற்கனவே நம்ம போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 14 சேம் கொஷின் இதே தான் சொல்லியிருப்போம். அங்கே எப்படி போடுறது அப்படிங்கிற விளக்கத்தை சொல்லியிருக்கோம். அந்த கொஷினை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சிடும். மறுபடியும் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கொஷின் நான் உங்களுக்கு காப்பி பண்ணி வச்சுருக்கேன். ஏன் அதை மறுபடியும் காப்பி பண்ணி வைக்கிறோம்? அதான் எப்படி நடத்திட்டீங்களே சார், இந்த கொஷினை காப்பி பண்ணாமல் விட்டுருக்கலாம்ல அப்படின்னா, ஒரு கொஷினை எத்தனை வாட்டி கேட்டிருக்காங்கன்றது நமக்கு தெரியணும்ல. இப்போ 18வது கேள்வி பாருங்கள். இதுவும் அதே மாதிரி தான் ஏற்கனவே நம்ம போன வீடியோவில் பார்த்த கொஷின் நம்பர் 15 சேம் இதே தான். பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா 15வது கொஷின் நம்ம இதே கொஷின் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதையே திரும்பவும் வேற ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க சரிங்களா. 19வது கேள்வி. ரூபாய் 20,000க்கு 15% ஆண்டு வட்டி வீதத்திற்கு 2 1/3 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டி மதிப்பு காண்க. 2 1/3 வருஷம். இப்போ இதில் ஃபஸ்ட் நம்ம 2 வருஷத்துக்கு கண்டுபிடிப்போம். 1/3க்கு அடுத்தது வரலாம். 2 வருஷத்துக்கு போது இங்கே பாருங்கள் 15%. 15%னா 15/100. 5ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம். 3 5 15 25 100. அப்போ பிஏ அசல் 20, மொத்த தொகை 20 3 23 ஆகுது. முதல்ல 2 வருஷத்துக்கு கண்டுபிடிக்கிறோன்றதால ஸ்கொயர் பண்ணுறோம். 20 ஸ்கொயர் பண்ணோன்னா 400, 23 ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா 529. அப்போ 400 அப்படின்னும் போது 20,000ங்கிறது அசல் கரெக்டாக. அப்போ 20,000/400 இன்ட்டு 529 மொத்த தொகைக்காக. மொத்த தொகைக்காக வேணுனாலும் ஓகே, இல்லை வெறும் நமக்கு அசல் வேணும் வட்டி மட்டும் வேணும் அப்படின்னா அதையும் இது பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள் 0 0 0 0 கேன்சல் ஆகிடும். 1 நாள் 4, 5 நாள் 20 0. அப்போ 50 இன்ட்டு 529 பெருக்கணுன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 26,450. இது 2 வருஷத்தில் ஆகக்கூடிய மொத்த தொகை. இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா வட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இது 20,000. இங்கே 2 வருஷத்துக்கு மட்டும் எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னா 6,450 ஆயிருக்கு. அவங்க இன்னொரு 1/3 ஆண்டுகள் சொல்கிறாங்க கரெக்டுங்களாமா. அப்போ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த 1/3 வருஷத்துக்கு இந்த 20,000 இருக்குல்ல, 1/3 ஆண்டுனா என்ன அர்த்தம்? 1/3 12 ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? 4ஆல் பெருக்குன்னா ஆகும். ஸோ 4ல் 1 பாகம் அப்படிங்கிறது அர்த்தம். நம்ம கரெக்டாக அத்தனை இதுவுக்குன்னு அர்த்தம். இல்லாட்டி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 1/3 இந்த பர்சன்டேஜும் பார்க்கணும். இந்த பர்சன்டேஜ் 15%. அப்போ இப்படி எடுத்துக்கலாம். 1/3 இன்ட்டு 15, 1 3 3 I 3 15. அப்போ 5% கண்டுபிடிக்கணும். கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா 5%. நமக்கு இந்த இடத்துல இயர் தேவையில்லை, பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சா போதும். அப்போ 20,000ல்
5% என்னன்னு சொல்லி பார்க்குறோம். 20,000க்கு 5% அப்படின்னும் போது 2000 1000னு வந்துடும். கரெக்டாமா? 20,000க்கு 5%னா 1000. அதே மாதிரி இந்த 6450ல் 5% என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். 10%னா 645. அப்போ 5%னா அதில் பாதி 3 2 24 அப்போ 322.5. அப்போ எவ்வளோ ஆகுது? 1322.5. இது நம்ம ஏற்கனவே இந்த 2.5 வருஷத்துக்கு ஒரு இடத்துல பார்த்துருக்கோம்ல, அந்த மாடல். அப்போ இது ரெண்டும் தான் வட்டி. கூட்டினோன்னா 7,772 ரூபாய் 50 பைசா. ஆப்ஷன் சி. சரிங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 20. ஓர் அசலானது 2 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில் 2028 ஆகிறது எனில் அந்த அசலானது. இது பாருங்க, ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்ட் கொஷின் 3வது கொஷின் இது ரெண்டுமே நம்ம இந்த கொஷினை தான் எடுத்திருக்கோமே. பார்ட் 1ல பார்த்தீங்க, அந்த கூட்டு வட்டிக்கான பார்ட் 1 டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா முதல் கேள்வியும் 3வது கேள்வியும் சேம். அப்போ இதே கொஷினே 3வது முறை ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள். சரிங்களா? ஸோ அந்த 2 கொஷினையும் பார்த்தீங்க அப்படின்னா இதோட எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ நம்ம பார்த்த 20 கேள்வியும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே 2 வருஷத்தை பேஸ் பண்ணி பார்த்தோம். கரெக்டுங்களா? ஒரு அரையாண்டுக்கு ஒரு முறைன்னு சொன்னாலும் 2 அரையாண்டு அப்படிங்கிறத வச்சு ஒரு வருஷத்தை தான் கேட்டிருப்பாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறதெல்லாம் இதுக்கு மேலே 21லேருந்து பார்க்குறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 3 வருஷத்தை பேஸ் பண்ணி இருக்கும். உதாரணத்துக்கு 21வது கேள்வி பாருங்கள். அசல் ரூபாய் 5000, ஆண்டு வட்டி வீதம் 4%, n = 1.5 ஆண்டுகள், அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது எனில் கூட்டு வட்டியை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போது அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டினாலே ஆருடைய வேல்யூ என்ன பண்ணிடணும்? 4%லேருந்து பாதி ஆக்கிடணும். அப்போ 2% தான். கரெக்டாக? 1.5 ஆண்டுகள்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா எத்தனை அரையாண்டு வரும்னா 3 அரையாண்டு வரும். அமௌண்ட்டு பாருங்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5000 ரூபாய். ஸோ 5000த்துக்கு முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா 2%. 4 கண்டுபிடிக்கக்கூடாது, அரையாண்டுக்குன்றதால அதில் பாதி ஆக்கிடணும். அப்போ 5000த்தில் 1% அப்படின்னா 2 0 போயிடும், 50 ரூபா நிற்கும். அப்போ 2% அப்படின்னும் போது 52 100. அப்போ என்னவாயிடும்? 5100. இது ஒரு அரையாண்டு முடிஞ்சிச்சா? மறுபடியும் 5100ல் 1% அப்படின்னா 51, 2% அப்படின்னா 102. அப்போ சேர்த்தோன்னா என்ன கிடைக்கும்? 5202. கரெக்டாக? இது 2 அரையாண்டு. 3வது அரையாண்டு வேணும் போது இதில் 1% அப்படின்னா 52.02. 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 2% அப்படின்னா இது அப்படியே டபுள் ஆகும். கரெக்டாக? 104.04. இது மொத்தத்தையும் கண்டுபிடிச்சிட்டும் நீங்கள் மைனஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்த வட்டியை மட்டும் கூட கூட்டிக்கலாம். எப்படி இருந்தாலும் பாருங்களேன், 100 200 300 2 4 6 306.04. நீங்கள் மொத்தம் கூட்டிட்டு தான் மைனஸ் பண்ணணும்னு கிடையாது, இப்படியே சொல்லலாம் பாருங்கள். சரிங்களா? நம்ம ஏற்கனவே 2 வருஷத்துக்கு போட்ட மெத்தட் படியும் போடலாம். ஆனால் 3 வருஷத்துக்கு வரும்போது பெரும்பாலும் அவங்க பர்சன்டேஜ் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுக்குறாங்கன்றதால நாம் இதுக்கு அந்த மெத்தடில் போகிறோன்னா க்யூப் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு ரொம்ப பெருசாகிற மாதிரி இருக்கும். அதை விட பெட்டர் இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு. சரிங்களாமா? இப்போ பாருங்கள், இன்னும் 2 3 கொஸ்டின் இதில் பார்த்துட்டோன்னா ஈஸியாகவே புரிஞ்சிடும். 22வது கேள்வி பாருங்கள். 10% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 3 ஆண்டுகளில் எந்த அசலானது ரூபாய் 2662 மாறும்? இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா அசல் என்னன்னு கேட்டிருக்காங்க. அசல் என்னன்னு வரும்போது நாம் அந்த 2 வருஷத்துக்கு செஞ்சோம் பாருங்கள், அந்த மெத்தட் எடுத்தால் ஈஸியாக இருக்கும். எப்படி? இங்கே 10%, 10%னா 10/100. அப்போ என்னவாயிடும்னா 1/10. ஸோ PA. அப்போ அசல் வந்து 10, மொத்த தொகை 11 ஆகிடும். அவங்க அமௌண்ட் எவ்வளோ கொடுத்து 3 வருஷம்னும் போது என்ன பண்ணணும்னா க்யூப் பண்ணணும். கரெக்டாக? 2 வருஷத்துக்கு ஸ்கொயர் பண்ணோம், 3 வருஷத்துக்கு க்யூப். அப்போது 10 க்யூப் பண்ணால் 1000, 11 க்யூப் பண்ணோன்னா 1331. இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அவங்க மொத்த தொகை கொடுத்துட்டாங்க. மொத்த தொகை அப்படிங்கிறது தான் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 2662. நமக்கு மொத்த தொகையோட பங்கு தான் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 1331. அப்போ 1331 பையில் போட்டுக்கிறோம். இன்ட்டு நமக்கு என்ன தேவை அப்படின்னா 1000 பங்கு தேவை. ஸோ இன்ட்டு 1000. இது பாருங்கள் 2 முறை வரும் பாருங்கள். இது 1000, இது 2662. அப்போ 2 × 1000 என்ன கிடைக்கும்னா 2000ன்னு கிடைக்கும். இதை ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா இதுக்கு ஃபார்முலா படி யோசிச்சிங்கன்னா இன்னும் பெருசாக இருக்கும். இதுதான் உங்களுக்கு ஈஸியானது. சரியா? 23வது கேள்வி பாருங்கள். ரூபாய் 3000ற்கு 10% ஆண்டு வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டி. இது ரொம்ப ஈஸி பாருங்கள். 3000 ரூபாய், 10% கொடுத்துருக்காங்க. 3000ல் 10%னா 300. அப்போ சேர்த்திங்க அப்படின்னா 3300. 3300ல் 10% அப்படின்னா 330. ஜீரோனா கடைசியாக ஜீரோ விட்டுணும், அவ்வளோதான். அப்போ 3630. இதில் 10%னா ஜீரோ விட்டிங்கன்னா 363. அவங்க கேட்குறது மொத்த தொகை இல்லை, வட்டி தான் கேட்குறாங்க. அப்போ நீங்கள் வெறும் இந்த வட்டியை மட்டும் கூட்டிகிட்டா கூட முடிஞ்சிச்சு. 300 600 900
993. இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணலாம், மொத்தமாக சேர்த்திங்கன்னா 3993. நாம் போட்ட அமௌண்ட்டு 3000 ரூபாய், கிடைக்கிற அமௌண்ட்டு 3993. அப்போ மைனஸ் பண்ணால் 993 அப்படியுமே யோசிக்கலாம். நம்ம புரியுதுங்களா? கூட்டு வட்டின்றதுக்காகலாம் ரொம்ப பயப்பட வேண்டியதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தனி வட்டி கூட்டு வட்டி கணக்கில் தான் ரொம்ப பயந்துடுறீங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணலான்னா அவங்க கேட்குற கொஷின்ஸுக்கு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். சரியா? 24 பாருங்கள். ரூபாய் 1600 ஆனது 5% ஆண்டு கூட்டு வட்டி வீதம் கொண்டு எத்தனை ஆண்டுகளில் 1852.20 ஆகும்? இதுக்கு ஒரு ஈஸியான வழி சொல்கிறேன் பாருங்கள். 5% வட்டி. கரெக்டாக? 1600 ரூபா. 1600க்கு 10%னா 160, 5%னா 80. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். 1600 ரூபா போட்டால் எவ்வளோ கிடைக்குது? 1852 ரூபா 20 பைசா. அதாவது வட்டி எவ்வளோ கிடைக்குதுன்னா 252 ரூபா 20 பைசா. சரியா? இப்போ இங்கே பாருங்கள், இது 80, இது 250. 80 எதால் பேருக்குன்னா இந்த 250க்கு நியரஸ்ட்டாக, அதிகமாக இல்லை கம்மியாக, 3ஆல் பேருக்குன்னா 8 3 24. பாருங்கள், ஒரு 12 ரூபா அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா கூட்டு வட்டின்னும் போது வட்டிக்கு வட்டி போடுவோம் இல்லையா, அந்த அதிகமாக வர்றது தான் அந்த 12 ரூபா 20 பைசா. அப்போ எத்தனை வருஷத்துக்கு கணக்கு பண்ணியிருக்காங்க? 3 ஆண்டுகளுக்கு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, 3 ஆண்டுகள். அவ்வளோதான். மெத்தடு அது இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா போதும், டக்குன்னு போட்டுடலாம். சரிங்களா? அடுத்த கேள்வி எண் 25. ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டி வீதத்தில் 1.5 ஆண்டுக்கு ஒரு முறை. இதில் தமிழில் கொஷின் தப்பாக இருக்குமா? இங்கிலீஷில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. த அமௌண்ட் இஸ் டு பி ரீபெய்ட் ஆன் எ லோன் ஆஃப் 12,000 ஃபார் 1.5 years, 10% பெர் ஆனம், காம்பவுண்டட் ஆஃப் இயர்லி. சரியா? அவங்க அதை தான் அரை ஆண்டுக்கு ஒரு முறைன்னு சொல்கிறதுக்கு 1.5 வருஷத்துக்கு அரையாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் அப்படின்னு வந்திருக்கணும். தமிழில் கொஷின் தப்பாக இருக்குது. அப்போ அரையாண்டுக்கு ஒரு முறை தான் கணக்கிடுறாங்க, காம்பவுண்டட் ஆஃப் இயர்லி. அப்போ இந்த 10% என்னவாக மாறிடும்? 5%ஆக மாறிடும். 1.5 வருஷத்துக்கு நம்ம பார்த்தோம்ல, அந்த 3 ஆண்டுகள் ஆரம்பிக்கும் போது முதல்ல ஒரு கொஷின், அது மாதிரி. அப்போ 3 முறை கண்டுபிடிக்கணும். ஸோ பாருங்கள், அமௌண்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 12,000. எத்தனை பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போகிறீங்க? 10 கிடையாது, 5%. கரெக்டாக? அப்போ 12,000ல் 10% அப்படின்னா 1200, 5%னா அதில் பாதி 600. அப்போ 12,600. இது முதல் அரையாண்டு. மறுபடியும் 10%னா 1260, 5%னா அதில் பாதி இல்லையா? அப்போ 6 2 12, 3 2 6 0, 630. சேர்த்தோன்னா 13, 6 6 12, 3 0. இது ரெண்டாவது அரையாண்டு. திரும்பவும் இதில் 10%னா 13 23, 1323. அதில் 5% போது அப்போ இதில் பாதி என்ன கிடைக்கும்? 6 2 12, 6 2 12, 1 2 2.52 10. அவங்க கேட்குறது மொத்த தொகை தான். எவ்வளோ தொகையை திரும்ப செலுத்தணும்னு கேட்குறாங்க. அப்போ கூட்டிடுங்க. சரியா? அப்போ கூட்டினீங்க அப்படின்னா 1 6 3 9, 6 2 8, 3 1. இங்கே ஒரு 50 பைசா பேலன்ஸ் இருக்குது பாருங்கள் தனியாக. அப்போ 13,891.50. ஆப்ஷன் ஏ முடிஞ்சிச்சு பாருங்கள். சரிங்களா? ஸோ கூட்டு வட்டி டாப்பிக்கில் இதோடு நமக்கு 25 கொஷின்ஸ் முடிஞ்சிருக்கு. ஏன்னா கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா தான் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். ஒட்டுமொத்தமாக நான் ஒரு 45 கொஷின்ஸ் இருக்குது. மொத்தத்தையும் ஒன்றா சொல்லிட்டோன்னா ஏதோ கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுன்றதால தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கிப் பண்ணி போட்டுட்ருக்கேன். சரிங்களாமா? ஸோ இந்த ஆர்டர் படி பார்த்துட்டு வந்தீங்கனாலே போதும். இது வரப்போகிற எக்ஸாம்ஸ்லாம் அவங்க கேட்குற கூட்டு வட்டி கணக்கில் கண்டிப்பாக 2 கேள்வி கேட்பாங்க. ஈஸியாகவே அடிச்சிடுவீங்க. இதை தாண்டி ஏதாவது டவுட் இருக்குது உங்களுக்கு கூட்டு வட்டியில்னா தாராளமாக கீழே கமெண்ட்டில் கேளுங்க. நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது அதையும் உங்களுக்கு கிளியர் பண்ணுறதுக்கு பார்க்குறேன். ஓகேவா? தேங்க்யூ.